வேலை இந்த வாரம் முழுக்க வேலை செய்ய உதவி செய்தீங்க அப்பா. ஒரு சிறு தொகையை அப்பா காணிக்கவே முடியாது. தசோபாத்தை கொண்டு வந்திருக்கிறேன்ப்பா. என்னை ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. ஐயோ, காணிக்க நேரம் வந்துச்சு. ஏதாவது காசு எடுக்கணும். பாப்பம் பேக்குக்குள்ள ஏதாவது இருக்குதா? ஓ, வந்துட்டாங்க கிட்ட. சரி, இந்த $20 தான் கொடுத்துடுவோம். திருப்பியும் போடணுமா காசு? என்ன அது? எவ்வளோ போடணும்? ஐயோ, ஒய்ஃபோட சேலரி $2000. எந்த $2000 தசம பாகம் போட்டோன்னா எவ்வளோ? 10% ஒரு $400 ஆயிடுச்சு. $400 யாரா போட போகிறோம்? நம்மலாம் அப்போ ஐயோ இவ்வளோலாம் காசெல்லாம் போட்டால் அவள் தான். நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் தெரியும் மதி ஒரு $50 எடுக்கலாம். அப்படியே தெரியாதவங்க அப்படியே எல்லாருக்கும் முன்னாடி போடுற மதி அப்படியே போடலாம். ரைட்டு, அவள் தான் ஆச்சு. கடவுளே, நான் இப்போ உங்களுக்கு காணிக்க கொடுக்க போகிறேன். எவ்வளோ அதை கொடுக்குறது? ஒரு $50 தரேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு 5 million எப்படியுமே திருப்பி தரணும். ஓகே, தரேன். சாமி, நான் உம்மை பார்க்க வந்திருக்கேன்ப்பா. என்னை உயிரோடு வச்சிருக்கீங்களே, உமக்கு நன்றிப்பா. இந்த வாரம் நல்லா சாப்பிட்டேன். இந்த குளிரை தாக்கு பிடிக்க துணி கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி சாமி. நீங்கள் தான் எனக்கு காசு தந்தீங்க, சோறும் போடுறீங்க. உமக்கு எதையாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன்ப்பா. உமக்கு கொஞ்சோண்டு காணிக்க கொண்டு வந்திருக்கேன். இந்த சபையில் எல்லாரும் போட உடனே நான் போய் காணிக்க பெட்டியில் போடுறேன்ப்பா. எல்லாரும் போன உடனே இந்த கதவை மட்டும் மூட்டிடக்கூடாதுப்பா. அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க சாமி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, காணிக்கை என்பது முழு இருதயத்தோடு கூட நீங்கள் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பலியே. இந்த பலியானது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் மன உற்சாகமாய் முழு மனதோடு கூட அவருக்கு செலுத்துகிற ஒரு காரியம். இதில் பார்க்கலாம், ஒரு சிலர் கொடுக்க வேண்டும் என்பதற்காய் கொடுக்கிறார்கள். ஒரு சிலர் தேவ சமூகத்தில் அதிகமாக எதிர்பார்த்து ஆசீர்வாதத்தையும் அனுபவித்து கொடுக்க மனமில்லாமல் மற்றவர்களுக்கு முன்பாய் கொடுக்கிறார்கள். சிலர் தேவனோடு கூட டீல் பேசிக்கொண்டு, ஆண்டவரை நான் இதை செய்கிறேன், எனக்கு எதை செய்யும் என்று சொல்லி கொடுப்பவர்களும் உண்டு. ஆனால்
தான் பட்ட பிரயாசத்தின் பலனை கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்க நன்றி அறிதலோடு கூட கண்ணீரோடு கூட படைக்கிறவர்களும் உண்டு. இங்கு கடைசியில் ஒரு நபரை பார்க்கிறோம். அவர் சரீரம் உருக்குலைந்து போனது தொழுநோயால். ஆனாலும் தன் ஜீவனோடு கூட இருப்பது, அந்த நிலையிலும் தனக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுத்தது, ஆடை கொடுத்ததை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி பலியை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். நீ எப்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறாய், அல்லது இதுவே உனக்கு சரியான நாள், தேவ சமூகத்திலே போகிற நீ கொடுக்கும்போது முழு இருதயத்தோடு கூட அவருக்கு அர்ப்பணிப்பாயாக. முதலாவது உன் இருதயம், அதன் பிறகே நீ அர்ப்பணிக்கிற காணிக்கை உலகமும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், லீபனோனினுடைய கேதுருக்களை வெட்டினாலும் எனக்கு பலிக்காய் ஏறெடுக்க அந்த கட்டைகள் போதுமோ, அதிலுள்ள மிருகங்களை படைத்தாலும் எனக்கு ஏறெடுக்க அந்த பலிகள் போதுமாய் இருக்குமா என்று ஆண்டவர் கேட்கிறார். அத்தனை பெரிய ஆண்டவர் நாம் திருப்பி செய்ய ஒரே ஒரு சிறு காரியம், ஒரு சந்தர்ப்பம், இந்த காணிக்கை. விரும்பினால் செய்வோம், இல்லையே மனமகிழ்ச்சியாய் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை நான் வருகிறேன் என்று சொல்லி மாத்திரம் போய் வருவாயாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.